Hello friends, welcome to my channel Mr.Waste. So friends, இன்னைக்கு நான் குட்டி வேஸ்ட் பாட்டில் வச்சு எப்படி ஒரு சூப்பரான லைட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எந்த நிறை குறை எது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மீன் பிடிக்க யூஸ் பண்ணுற அந்த ஆப்டிக் ஃபைபர் இருக்குது தெரியுமா, அதை எடுத்துக்கோங்க. அதை நாங்கள் கங்கூஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, உங்கள் இடத்துல எப்படி சொல்லுவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஆப்டிக் ஃபைபரை ஒரு ஸ்கேலோட அளவுக்கு நிறைய பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சேம் அளவில் நிறைய பீஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கார்னரில் நீட்டாக டேப் வச்சு நீட்டாக சுற்றி ஒட்டிட்டு அதோட சென்டரில் இன்னொரு டேப் வச்சு நீட்டாக சுற்றி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சென்டர் பாயிண்டை கரெக்டாக அளந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்த ரெண்டு போர்ஷனையும் சேர்த்து வச்சு நீட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கார்னரை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த எண்டையும் நீட்டாக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு கார்னர்லையும் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு சென்டர் பாயிண்டை கரெக்டாக மெஷர் பண்ணி மறுபடியும் கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டையும் சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ குட்டியாக நமக்கு அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த ஃபைபர் நமக்கு கிடச்சிட்டு, இதை ஃபஸ்ட்டே நம்ம குட்டியாகவே கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரில் 2 LED பல்ப் எடுத்துக்கோங்க. நான் எல்லா கலரும் பத்துற மாதிரி 2 LED பல்ப் எடுத்துருக்கேன். அந்த பல்போட 2 ப்ளஸ் ராடையும் நீட்டாக முடிஞ்சு விட்டுக்கோங்க. அதுபோல் 2 மைனஸ் ராடையும் முடிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த ப்ளஸ் எப்படி இருக்கும்னா பெருசாக இருக்கும், மைனஸ் வந்து குட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பல்பையும் அந்த ஃபைபரோட பாட்டம் போர்ஷனில் வச்சு நீட்டாக டேப் சுற்றி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 9 வாட் பேட்டரி அடாப்டர் எடுத்துக்கோங்க. அந்த அடாப்டரோட லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெட் ஒயரை பாசிட்டிவ் ராட்லேயும் பிளாக் ஒயரை நெகட்டிவ் ராட்லேயும் நீட்டாக முடிஞ்சு விட்டுக்கோங்க. சோல்ட்ரிங் பண்ணணுன்னாலும் சோல்ட்ரிங் பண்ணிக்கோங்க. நான் நீட்டாக முடிஞ்சு விட்டுக்கிறேன். முடிஞ்சு விட்டதுக்கப்புறம் நீட்டாக டேப் வச்சு அதை சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில் எடுத்து நீட்டாக அதை கவர் பண்ணி விட்டுக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா தேவையில்லை, அப்படியே விட்டுக்கோங்க. ஒரு குட்டி பழைய எண்ணெய் பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலோட பாட்டம் போர்ஷனை வீடியோவில் பார்க்குற மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 75% கட் பண்ணிவிட்டு அதை நீட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி சுவிட்ச் எடுத்துக்கோங்க. அந்த சுவிட்சை பாட்டிலில் கரெக்டாக அந்த சைஸை அளந்து அந்த பாட்டிலில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 9 வாட் பேட்டரி அடாப்டரை பாட்டிலோட மேல் போர்ஷனை உள்ள விட்டு கீழே இருந்து அதை இழுத்து நீட்டாக செட் பண்ணிக்கோங்க. அது கூடவே அந்த சுவிட்சோட ஒயரையும் அந்த சுவிட்சு ஹோல் விளையாட்டு உள்ளே விட்டு நீட்டாக வெளியில் எடுத்து செட் பண்ணிக்கோங்க. அந்த சுவிட்ச் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஃபெவிக்விக் ஏதாச்சும் யூஸ் பண்ணி நீட்டாக அதை ஒட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம சுவிட்சுக்கு லைன் கொடுக்கலாம். நம்ம பேட்டரி அடாப்டர் இருந்து வர அந்த ரெட் கலர் ஒயரை பிரித்து விட்டுக்கோங்க. சுவிட்சில் இருந்து வர 2 ஒயரையும் நம்ம பிரித்த இந்த 2 ஒயரு கூட ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீட்டாக அதில் டேப்பு சுற்றி நீட்டாக அதை முடிஞ்சு விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ எல்லா ஒயரையும் பேட்டரியையும் பாட்டிலோட உள்ளாடி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு பாட்டிலை க்ளோஸ் பண்ணி நீட்டாக டேப்பு சுற்றி விட்டுக்கோங்க. ஃபைபர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக க்ளூகன் யூஸ் பண்ணி நீட்டாக ஒட்டி விட்டுக்கோங்க. க்ளூகன் இல்லைன்னா அது மேலே மறுபடியும் டேப்பை சுற்றி அதை இறுக்கமாக உள்ள அமுத்தி வச்சாலே போதும், அது நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கு மொக்கையாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் நைட் டைம் இந்த லைட்டை ஆன் பண்ணி வச்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.